அத்தியாயம் 12. சூரியபுத்திரன் கர்ணன். முதலில் கிருபாச்சாரியாரிடமும் பின்பு துரோணாச்சாரியாரிடமும் பாண்டவர்களும் கௌரவர்களும் ஆயுத பயிற்சியை பெற்றனர். ஒரு நாள் அரசகுமாரர்கள் அதுவரையில் பெற்ற பயிற்சிகளுக்கான போட்டி நடைபெற்றது. கோலாகலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இப்போட்டியை காண அஸ்தினாபுரத்து மக்கள் பெருமளவில் போட்டி நடைபெறும் இடத்திற்கு வந்து கூடினர். போட்டிகளும் துவங்கின. வில் விஜயனான அர்ஜுனன் மற்றவர்களை காட்டிலும் அதி அற்புதமாக தன் திறமையை அப்போட்டியில் காட்டினான். அவனது வில் ஆற்றலை கண்டு கூடியிருந்த மக்கள் வியந்து அவனை பாராட்டி ஆரவாரம் செய்தனர். இதனை கண்டதும் துரியோதனின் மனதில் பொறாமை தீ கொழுந்துவிட்டு எரிய துவங்கியது. அச்சமயத்தில் வாயிற்புறத்திலிருந்து திடீரென்று யாரோ ஒருவன் தோள் தட்டி கொண்டு வரும் சத்தம் கேட்டது. சத்தம் வந்த திசையை கூடியிருந்த அனைவரும் உற்று நோக்கினர். அத்திசையில் இருந்து ஆண்மை பொலிவுடன் வாலிபன் ஒருவன் மக்கள் கூட்டம் வழிவிட்டு விலகி நிற்க போட்டி மைதானத்துக்குள் நுழைந்தான். அவன்தான் சூரியபுத்திரனும் தேரோட்டியின் வளர்ப்பு மகனுமான கர்ணன். மக்கள் வியந்து பாராட்டிய வில்லாளனான அர்ஜுனன் தன்னுடைய இளையோன் என்பதை அறியாதவனாக அவனை பார்த்து கர்ணன், அர்ஜுனா, வில் வித்தைகள் என்னவெல்லாம் நீ செய்து காட்டினாயோ அவற்றை விட மேம்பட்ட வித்தைகளை நான் செய்கிறேன், பார்க்கிறாயா என்று கூறினான். கர்ணன் இவ்வாறு போட்டி நடைபெறும் மைதானத்தில் நுழைந்து அர்ஜுனனிடம் சென்று அவனை காட்டிலும் தன்னால் சிறப்பான வில்வித்தைகளை செய்ய முடியும் என்றுரைத்த நிலையை வில்லிபுத்துரார் சிந்தை அன்புடன் பணிந்து தேசிக ஈசன் அருளினால் வந்து வெம்சாரசனம் வணங்கி வீரவாளியால் இந்திரன் குமாரன் முன் யாது ஏற்றினான். அந்தந்த நிலையும் ஏவும் அவனின் விஞ்சலாயினன் என்று சுவைப்பட கூறுகிறார். கர்ணன் உரைத்ததை கேட்டதும் கூடியிருந்த மக்கள் அனைவரும் எழுந்து நின்று ஆரவாரம் செய்தனர். இதனை கண்டதும் அதுவரையில் பொறாமையில் புழுங்கி தவித்த துரியோதனன் மனம் மகிழ்ந்து ஓடோடி சென்று கர்ணனை ஆறத் தழுவி, கர்ணா, என்னையும் என் ராஜ்யத்தையும் உன் இஷ்டப்படி நீ உபயோகித்துக் கொள்ளலாம் என்று மெல்ல கூறினான். அதை கேட்டதும் கர்ணன், துரியோதனரே, நான் அர்ஜுனனிடம் போட்டியிடவே வந்துள்ளேன். உனது அன்புக்கு நான் என்றென்றும் நன்றியுடையவனாக இருப்பேன் என்றார். கர்ணன் தனக்கு அறைகூவல் விடுத்ததைக் கண்டதும் அர்ஜுனன் கடும் கோபம் கொண்டவனாய், கர்ணா, அவைக்கு அழைப்பின்றி வந்தவர்களும் கேட்காமல் வெளியேறுபவர்களும் இகழப்படுவார்கள் என்று கடுமையாக கூறினான். உடனே கர்ணன், பல்குணாலான அர்ஜுனனே, இந்த அவை அனைவருக்கும் பொதுவானது, உனக்கு மட்டும் உரிமையானது அல்ல என்பதை நீ முதலில் உணர்ந்திடு. வெற்று பேச்சு பேசுவதால் என்ன பயன்? நீ உன் பானங்களை கொண்டு பேசு என்றான். இவ்வாறு அர்ஜுனனை கர்ணன் போட்டிக்கு அழைத்ததும் மக்கள் கூட்டம் குதூகலம் அடைந்து இரு பிரிவுகளாக இருவருக்கும் ஆதரவாக ஆர்ப்பரித்தனர். மைதானத்தில் நடைபெறும் போட்டிகளை காண வந்த குந்தி தேவி கர்ணனை கண்டதும் அவளது மனதில் இனம் புரியாத பாச உணர்வு உண்டானது. அவ்வுணர்வு தனக்கு எதனால் உண்டானது என புரியாமல் கலங்கி தவித்த குந்தி தேவி முடிவில் மூர்ச்சையானாள். உடனே அங்கிருந்த விதுரர் விரைந்து வந்து பணிப்பெண்கள் கொண்டு அவளுக்கு தேவையான உபசாரங்களை செய்ய வைத்து அவளை தேற்றினர். அந்த சமயத்தில் அவையிலிருந்த கிருபாச்சாரியார் எழுந்து நின்று அர்ஜுனனை போட்டிக்கு அழைத்து நின்ற கர்ணனிடம், பாண்டுவின் புதல்வனும் குரு வம்சத்தோனுமான அர்ஜுனன் யுத்தத்திற்கு தயாராகவே உள்ளான். வீரனே, நீர் யார்? உன் தாய் தந்தை யார்? எந்த அரச குலத்தை சேர்ந்தவன் நீ? குலமும் குல ஆசாரமும் தெரிந்து கொள்ளாமல் அரசகுமாரர்கள் ஒருபோதும் சமயுத்தம் செய்ய மாட்டார்கள் என்று கூறினார். கிருபாச்சாரியார் கூறியதை கேட்டதும் கர்ணன் மனம் தளர்ந்து முகம் வாடி நின்றான். கர்ணனின் நிலையை கண்டதும் உடனே துரியோதனன் எழுந்து நின்று, இக்கணமே நான் அங்கதேசத்தின் அரசனாக கர்ணனுக்கு முடிசூடுவேன் என உரைத்து பீஷ்மரிடமும் திருதராஷ்டிரரிடமும் அனுமதி பெற்று சாமக்கிரைகளை அங்கேயே வரவழைத்ததுடன் மணிமுடி, ஆரம், சிம்மாசனம் என அனைத்தையும் அமைத்தான். பின் கர்ணனை அங்கதேசத்து மன்னனாக பட்டாபிஷேகம் செய்து வைத்தான். அச்சமயம் பார்த்த அந்த மைதானத்தில் கர்ணனை அதிகாரம் வளர்த்து வந்தவனான தேரோட்டி அச்சமும் நடுக்கமும் உடையவனாய் நுழைந்தான்.
தன் வளர்ப்பு தந்தையான தேரோட்டியை கண்டதும் அங்கதேசத்து மன்னனாக முடிசூட பெற்ற கர்ணன் தன் வளர்ப்பு தந்தையிடமுள்ள மரியாதைக்கும் பாசத்திற்கும் கட்டுண்டு தன் கையிலிருந்த வில்லை கீழே வைத்துவிட்டு அவனை பணிந்து வணங்கினான். உடனே தேரோட்டியும் மகனே கர்ணா என்றுரைத்து கர்ணனை ஆறத் தழுவினார். பட்டாபிஷேக தைலங்கள் மற்றும் நீரினால் முன்பே ஈரமான கர்ணனின் சிரசில் தேரோட்டி தன் கண்களிலிருந்து பெருகிய ஆனந்த கண்ணீரால் மேலும் ஈரமாக்கி மகிழ்ந்து ஆசிர்வதித்தான். இக்காட்சியை கண்டதும் பீமன் கொல் என்று சிரித்தவனாய், தேரோட்டியின் மகனே, நீ உன் குலத்திற்கு உரியதான குதிரை சவுக்கை மட்டும் எடுத்துக்கொண்டு உன் கையில் வில்லினை கீழே போட்டுவிடு. என் தம்மியுடன் சமயுத்தம் புரிய நீ தகுதியுடையவன் அல்ல என்று ஏளனமாக கூறினான். இதனால் அவையில் குழப்பம் உண்டானது. இந்நிலையில் சூரிய அஸ்தமனத்தால் எங்கும் இருள் பரவத் துவங்கியது. விளக்குகள் ஏற்றப்பட்டன. அதனால் உண்டான வெளிச்சத்தில் சிலர் அர்ஜுனனுக்கு ஆதரவாகவும் சிலர் கர்ணனுக்கு ஆதரவாகவும் சிலர் துரியோதனின் செய்கையையும் பற்றியும் பேசியவாறு கலைந்து சென்றனர். காலம் உருண்டோடியது. வெகு காலத்திற்கு பின் தன் மைந்தனான அர்ஜுனனுக்கு சூரிய புத்திரனான கர்ணனால் ஆபத்து நேரவிருப்பதை உணர்ந்த தேவர்கோனான இந்திரன் அந்தன உருக்கொண்டு கொடையில் சிறந்தோனான கர்ணனிடம் ஒரு நாள் வந்தான். தன்னை காண வந்த அந்தணனை வரவேற்ற கர்ணன் அவனுக்கு யாது வேண்டுமென வினவினான். அதற்கு அவ்வந்தன உருக்கொண்ட இந்திரன் கர்ணனிடம் அவனது கவச குண்டலங்களை தானமாக தனக்கு தந்தருளுமாறு வேண்டி நின்றான். இதற்காக அந்தன உறவில் இந்திரன் வந்ததுமே, கர்ணா, உன்னை மோசம் செய்யவே இந்திரன் வந்துள்ளான். தன் மைந்தன் அர்ஜுனனுக்கு உன்னால் எவ்வித ஆபத்தும் நேராமல் இருக்கவும் உன்னை பாதுகாத்து வரும் உன் பிறப்பின் போது உன் உடம்பில் ஒட்டித் தோன்றி வரும் கவச குண்டலங்களை வஞ்சகமாக பெறவே இந்திரன் வந்துள்ளான் என்று சூரிய பகவான் அசரீரியாக எச்சரிக்கை செய்திருந்த போதும் யாசகமாக யார் என்ன கேட்டாலும் மறுக்காமல் கொடுத்திடும் பெருங்கொடையாளனான கர்ணன் கத்தியை கொண்டு தன்னுடன் தோன்றிய கவச குண்டலங்களை குருதி பெருக அறுத்து எடுத்து அந்தன உருவெடுத்து வந்த யாசகனான இந்திரனுக்கு மனமுவந்து அளித்திட்டான். கர்ணனின் இச்செயலை கண்டு பெரிதும் வியந்த தேவேந்திரன் மனமகிழ்ந்து, ஒப்புவேரற்ற கொடையாளனே கர்ணா, எவருமே செய்ய முடியாத அரிய செயலை நீ செய்தாய். நீ வேண்டும் வரத்தை கேட்பாயாக என்று கூறினான். கர்ணனும், தேவேந்திரா, சத்துருக்களை சம்ஹாரம் செய்ய கூறிய உன் சக்தி ஆயுதத்தை நான் பெற விரும்புகிறேன் என்று கூற, அவ்வாறே இந்திரனும் கொடுத்து, கர்ணா, யுத்தத்தில் இதனை நீ பிரயோகித்தால் உன் பகைவன் யாராக இருந்தாலும் அவன் இதனால் நாசமாவான். ஆனால் உன் ஒரு பகையாளியை கொன்றதுமே இவ்வாயுதம் மீண்டும் என்னிடம் வந்து சேர்ந்துவிடும் என்று கூறி அருளி மறைந்தான். கர்ணன் தன்னுடன் பிறந்த கவச குண்டலங்களை தேவேந்திரனுக்கு தானமாக அளித்து விட்டதை அறிந்த துரியோதனும் சகுனியும் பெரிதும் கவலை அடைந்தனர். பின் அவனிடம், கர்ணா, உன் உயிரை பாதுகாத்து வந்த கவச குண்டலங்களை இந்திரன் வஞ்சகமாக உன்னிடம் கவர்ந்து விட்டான். அதனால் நீ அந்தணன் என பொய்யுரைத்து பரசுராமரிடம் பிரம்மோஸ்திர பிரயோகத்தை கற்று திரும்பு என்று தூண்டி அவனை கட்டாயப்படுத்தினர். இவ்வாறு பொய்யுரைத்து பிரம்மாஸ்திர மந்திரத்தை கற்க கர்ணன் விரும்பவில்லை. இருந்தாலும் தன் நண்பன் துரியோதனின் வேண்டுதலை மறுத்துரைத்திட மனமின்றி அந்தன வேடம் பூண்டு பரசுராமர் இருப்பிடம் நோக்கி சென்றான். அங்கு பரசுராமரிடம் தான் ஒரு அந்தணன் என பொய்யுரைத்து அவரிடம் சீடனாக சேர்ந்து பிரம்மாஸ்திர மந்திரத்தை கற்று தேர்ந்தான். ஒரு நாள் கர்ணனின் மடி மீது தன் தலையை வைத்து பரசுராமர் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு பறந்து வந்த கொடிய கருவண்டு ஒன்று இங்கும் அங்குமாக பறந்து உறக்கத்தில் ஆழ்ந்திருந்த பரசுராமருக்கும் கர்ணனுக்கும் மிகுந்த தொல்லை அளித்திட துவங்கியது. அவ்வண்டினால் தன் குருநாதரான பரசுராமரின் உறக்கத்திற்கு எவ்வித ஊரும் நேராதிருக்க கர்ணன் எவ்வளவோ முயன்றும் அவ்வண்டினை விரட்டி துரத்த அவனால் முடியாமல் போனது. முடிவில் அக்கொடிய வண்டு கர்ணனின் ஒரு புறத்தை தொடையை கடித்து குடைந்து உள்ளே சென்று தொடையின் மறுபுறமாக வெளிவந்து பறந்து சென்றது. இதனால் வண்டு துளைத்த கர்ணனின் தொடைப்பகுதியிலிருந்து குருதி வெள்ளமென பெருகி வழிந்தது. அவ்வாறு வழிந்தோடிய குருதியின் ஈரம் பட்டு உறக்கத்திலிருந்து விடுபட்டு எழுந்த பரசுராமர், என்ன இது என்று விளவினார். கர்ணன் நடந்தவை அனைத்தையும் கூறினான். அது கேட்டும் பரசுராமர், சீடனே, நீ பிராமணனாக நிச்சயம் இருக்க முடியாது.
சத்திரியன்தான் இத்தகைய உடல் உபத்திரத்தை பொறுத்து கொள்ளும் மன வலிமையை பெற்றிருப்பான். உண்மையை சொல், நீ யார் என்று கோபத்துடன் வினவினார். இனியும் உண்மையை மறைந்திட விரும்பாத கர்ணன், குருதேவா, பிரம்மாஸ்திர மந்திரத்தை கற்றுக்கொள்ளவே நான் அந்தணன் என்று பொய்யுரைத்து தங்களின் சீடனாக சேர்ந்தேன். நான் ஒரு தேரோட்டியின் மகன். என் பெயர் கர்ணன். நான் செய்ய தவறியதனை தாங்க தயை கூர்ந்து மன்னித்தருள வேண்டும் என்று அவரை பணிந்து வேண்டினான். ஆனால் கோபம் சற்றும் தணியாத பரசுராமர், கர்ணனா நீ? கர்ணா, குருவை நீ ஏமாற்றியமையால் நீ கற்ற பிரம்மாஸ்திரம் உன் மரணம் சம்பவிக்கும் தருவாயில் உனக்கு பயன்படாமல் போகும். அச்சமயத்தில் இம்மந்திரத்தை நீ மறந்து போவாய் என்று சாபமிட்டார். கர்ணன் தனக்கு பரசுராமர் இட்ட சாபத்தை எண்ணி மனம் வருந்தியவனாய் நாடு திரும்பினான். நாடு திரும்பிய கர்மன் தான் பிரம்மாஸ்திர மந்திரத்தை பரசுராமரிடத்து கற்று வந்ததாக கூறினானே ஒழிய அவரிட்ட சாபம் பற்றி துரியோதனிடமும் மற்றவர்களிடமும் கூறவில்லை.